96 நாம் பெரிய சரிவை சந்தித்த பிறகு இருக்கின்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்று அம்மாவின் அன்பை பெற்று 2025 வந்தவுடனே தேர்தல் இந்த அறிகுறி வந்தது. வானம் எப்படி மழை பெய்யறதுக்கு முன்னால வானம் மேகம் மூட்டை போடும், மேகம் வந்தாச்சுன்னா மேகம் பிடிச்சி மழை வரும்போ பிறகு இடி வரும், மின்னல் வரும், அதுக்கடுத்து மழை வந்துடும். அதே போல 2026 தேர்தல் வருவதற்கு முன்பாக 25 இருந்து நாம் அந்த பணிகளை இழக்காம முடிக்கிவிட்டால்தான். என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சி இன்னைக்கு மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஆட்சி, மக்களின் ஆதரவு பெற்ற ஆட்சி இங்க தமிழகத்தில் நடைபெறவில்லை. ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டு பாடி எல்லாம் பொய்யான தேர்தல் வாக்குகளை கொடுத்து ஏமாத்தி எல்லாம் ஆட்சி கொண்டாங்க. அந்த கதையை நம்ம 4 வருஷம் பேசிட்டோம். ஆனா இன்னைக்கு மக்கள் பேச தொடங்கி விட்டார்கள். நான் பேசுறது மட்டுமில்ல, அண்ணன் அவர்கள் சொன்னதை போல தலைமை கழக கண்டன ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் அதன் வாயிலாக நம்ம மக்கள் கொண்டு சேர்த்தோம். ஆனா இன்றைக்கு மக்களே நம்மளை பார்க்கின்ற நேரத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தேர்தலுக்கு தயாராகுங்கள். மக்கள் நமக்கு ஆணையிடுகிறார்கள், நமக்கு வழிகாட்டுகின்றார்கள், நம்ம வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். இன்னைக்கு பார்க்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் அடுத்த தேர்தலில் அம்மா ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தாலும் நாட்டுக்கு மோசம் எங்களுக்கு மோசம் சொல்லி மக்கள் நம்மை ஊக்குவிக்கின்ற நிலையில தான் இன்றைக்கு தமிழக தேர்தல் களம் இருக்கின்றது. ஆனால் சொன்னதை போல மக்கள் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். தேர்தல் என்றைக்கு வந்தாலும் சரி, இன்னைக்கு அதனாலதான் பயம். திமுகவுக்கு இந்த தேர்தலை பார்த்து பயம் வந்து விட்டது. அதனால இந்த கூட்டணி கட்சிகளும் கெஞ்சுறாங்க. ஒருத்த பிரச்சனை வந்தா உடனே கூட்டு வச்சு விருந்து வச்சு அவங்களை பேசி சரி பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த கலாவி பணியை பார்த்து கூட இந்த அளவுக்கு தொண்டர்களை நிர்வாகிகளை நேரடியாக பார்த்து தலைமை கழக நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு பகுதியா போய் இப்படி கலாய்வு பணிகள் செய்வாங்கன்னு நினைக்கல. இதை உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு ரிப்போர்ட் போன உடனே அவங்க ரொம்ப திமுக கலங்கி போய் கலக்கத்துல ஆடி போயிருக்காங்க. அதனாலதான் உதயநிதி தம்பி துணை முதலமைச்சர் இன்னைக்கு விரும்பிய வரலாற்றுக்கு திராவிட பாரம்பரியத்துல தான் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட பாரம்பரியத்தில் ஊர்னவர் பாருங்க, அவருக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சர் நாட்டுக்கு அவசியமா. அவர் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு, அறிக்கை விட்டுருக்காரு. நம்ம கொஞ்சம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் அப்படித்தான் வளர்ந்துருக்காங்க, அதனால நம்ம மரியாதை குறைவான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. களப்பணியில அதிமுக களப்பணியா அல்லது கலவர பணியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க கலவரம்? நீங்க தூத்துக்குடிக்கு வந்தீங்க, எதுக்கு? ஆய்வு பணி. இதே உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு வந்தார், கள ஆய்வு பணி. துணை முதலமைச்சர் வந்துட்டு எங்க கள ஆய்வு பண்ணி கலவர பணி நடக்கு? கள ஆய்வு பணியா கலவர பணியான்னு சொன்னீங்க. நாங்க இந்த மேடையில சொல்றோம், தூத்துக்குடி கள ஆய்வு பணிக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் யாரும் இல்லை. திமுக தலைவராக இருந்து 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்து அவங்களால பாராட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட மகள். மு.க. ஸ்டாலினுக்கு அன்பு சகோதரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு அத்தை. இவ்வளவு உறவுமுறை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொல்லாம இங்க வந்து களப்பணிக்கு வந்து ஆய்வு பணிக்கு வந்து வேற முதலமைச்சர் ஒரே போன்ல ஏப்பா இப்படி களப்பணிக்கு ஏன் தேர்தலில் இன்னைக்கு போய் போனீங்க, ஏன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாம ஏதோ அங்கே உள்ள தகவல்லாம் போய் அவங்களுக்கு ரிப்போர்ட் போகல, எப்படி ஒதுக்கிட்டாங்க மக்கள் பேசுறாங்கன்னு சொன்ன உடனே ஏதோ பிரச்சனை வந்து அதை தொலைபேசியில் கேட்டு உடனடியாக கள ஆய்வு பணியை ஒத்தி வைத்து விட்டு மதுரைக்கு போட்டு விமான டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு தூத்துக்குள்ள விமான ஏறி ஓடி போனவர் தான் உதயநிதி ஸ்டாலின். இது கலவரமா? நம்மகிட்ட நடக்கிறது கலவரமா? இன்னைக்கு பொதுச்செயலாளர் அவர்கள் இன்னைக்கு காலையில் வரணும், பத்திரிகை நானும் பார்த்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம பொதுச்செயலாளர் நம்மளுடைய நம்ம கள ஆய்வு பணியை மிக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. இந்த கள ஆய்வு பணியில கருத்து பரிமாற்றம் நடக்கின்றது, அதை நீங்கள் கலவரமாக எடுத்துக்கொண்டா எங்களுக்கு கவலை இல்லை என்ற நிலையை நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக நம்முடைய நிலைமையில தெரிந்து நம்முடைய கட்சி நிர்வாகிகளின் மனநிலை அறிந்து மிக சிறப்பாக சொல்லு. கருத்து பரிமாற்றம் வரலாம், இப்ப எங்கேயும் சொல்லலாம். யாரும் கருத்து பரிமாற்றம் இப்ப நம்ம சொல்லுவோம், நான் தான் சொல்றேன்ல, இப்ப நானே மாவட்ட தலைமையிலிருந்து சொல்ல பணியை செய்யலாம், நீங்க கேட்கலாம். என்னென்ன தலைமைகள் அறிவிப்பு நீங்க வரல பேசாம இருக்கீங்கன்னு கேட்க வேண்டிய உரிமை உங்கள்கிட்ட இருக்கு, செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதே போல தலைமை கழகத்தில் சொல்லுகின்ற பணியை நம்ம தான் செய்யணும். நம்ம இங்க மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலர்கள், ஒன்றிய கழக செயலர்களும் பேரவைச் செயலர்கள் தான் அஸ்திவாரம். இவங்க தான் தலைமை கழகம் கொண்டு சொல்லுகின்ற பணியை அடிப்படையாக கொண்டு சொல்ல. இது மட்டும் இல்ல, நான் ஒரு சேம்பலுக்கு தான் திமுக நடந்தது சொன்னேன். எத்தனை மாநகராட்சியில இன்னைக்கு மாநகராட்சிக்கு மேயர் போட்டவங்க இருக்காங்களா? எங்க கலவரம்? உள்ளேயே அடிதடி. திருநெல்வேலியில மேயர் மாத்தியாச்சு. மாற்றும் போது ஒரு வேட்பாளரை சொல்றாங்க, அந்த வேட்பாளரை திமுக தலைமை கழகம் யாரு? முதலமைச்சர், திமுக தலைவர் முதலமைச்சர் அறிவிக்காரு. அந்த அறிவிச்ச வேட்பாளருக்கு போட்டியா திமுக ஒருத்தர் மேயருக்கு நிக்காரு. அதை அவங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சதா?
அதே போல கோயம்புத்தூர்ல மேயர், அங்க உள்ள மேயரை மாத்துறாங்க, பொலிச்சி பூசல் வந்து அதுல ஒரு மேயர் அறிவிக்காங்க, அந்த மேயரை எடுத்து வேற வேட்பாளர் போட்டி போடுறாங்க. அதான் கட்டுப்படுத்த முடியல. இதுதான் திமுக லட்சணம். இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் ஆட்சி அதிகாரத்தை வச்சு கையில வச்சுக்கிட்டதுனால அந்த வெளியே தகவல்லாம் அதிகமான அளவில் வெளியே வராமல் அமுக்கப்படுகின்றன தவிர உண்மை நிலவரம் கதை கந்தலா கிடக்கு. திமுக நிலைமை ரொம்ப கேவலமா இன்னைக்கு அந்த உட்கட்சி பூசல் பாத்தீங்கன்னா தென்காசியில மாவட்ட சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில தீர்மானம் யார் கொண்டு வரா? நம்ம மாவட்ட சேர்மனுக்கு எதிராக துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இங்க கொண்டு வந்தாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இதே பண்ணி நமக்கு இன்னும் 1 வருஷம் தான் திரும்பி ஆட்சிக்கு வந்த பிறகு நமக்கு செய்ய தெரியும். ஆனா தென்காசியில இன்னைக்கு திமுக மாவட்ட பஞ்சாயத்து சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில தீர்மானம் யார் கொண்டு வந்தா? அவர்களை திமுக கொண்டு வரலாம். பிறகு சங்கரங்கோயில அடிதடி நகராட்சி இந்த பக்கம் இதே போல தமிழ்நாடு கூட. ஆக இந்த அளவுக்கு திமுகவின் நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது. இதை நம்முடைய இந்த கள ஆய்வுப்பணியை பார்த்து இப்படி அடிப்படை வரைக்கும் பொதுச்செயலாளர் அவர்கள் கழகத்தை முடுக்கி விடுகின்றார். கழகத்திலே இன்னைக்கு மக்களை சந்தித்து வருகின்றார்கள். கழகத்திலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது என்ற நிலை வந்தவுடன் திமுகவுக்கு அதுல தன்னை அறியாம வந்த வார்த்தை தான் உதயநிதி ஸ்டாலின் இது கள ஆய்வு கூட்டமா கலவர கூட்டமா இருக்கு. கலவரம் தான். இந்த உண்மையில சொல்ற இது கலவரம் தான். திமுகவை ஆட்சியை விட்டு ஓட்டை விட்டு விரட்டி வீட்டுக்கு அனுப்புகின்றவரை எங்கள் கலவரம் வாயாது என்பதே இந்த கூட்டத்தில் இடம் இருந்தது. கலவரம் வந்தாலும் நாங்க தேர்தலில் என்ன கலவரம் வந்தாலும் ஏன்னா அவங்க எப்படியா ஜெயிக்கணும் அவங்க என்ன அதுதான். இந்த ஆட்சியில சொல்லாத நிலைகளே இல்லை, குறைகள் தான். நீங்க சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. விலைவாசி வெறும் இல்லை விட்டு 40 வருஷம் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா நாளும் பொழுதும் கொலை கற்பழிப்பு போதைப்பொருள் நடமாட்டம் போக்சோல கைது பண்ணப்படுது. சிறு குழந்தைகள் போது பள்ளிக்கூடத்தில் அனுப்புற குழந்தைகள் போது யாருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவர் நாளும் பொழுது நடந்துட்டு காவல்துறையிலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காவல்துறை வெட்டுறாங்க, மருத்துவமனையில போய் மருத்துவரை தாக்குறாங்க, கோர்ட்ல போய் வக்கீல வெட்டுறாங்க. ஆக எந்த அந்தந்த இடத்துல அவங்க ஸ்பாட்லயே போய் இந்த அளவுக்கு சாதாரண குடிமக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கும். ஆக இந்த நிலைமை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கு. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. மக்கள் விழித்து கொண்டாங்க. இந்த ஆட்சி போகணுங்கிறதுல 100க்கு 100% இன்னைக்கு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன மாதிரி அதிமுக பிரம்மாஸ்தரை ரெட்ட வச்சிருந்தான். நம்ம சொல்லல, இன்னைக்கு இந்தியா முழுவதும் போட்டப்பட்டு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் என்ன சொன்னார் இன்னைக்கு ஜானகி நோட்டாங்கல்ல, அதிமுக பிரம்மாஸ்திரம் இரட்டை சின்னம். அந்த சின்னம் புரட்சி தலைவர்கள வெற்றி சின்னம். கட்சி தோழர் 6 மாச குழந்தையா இருக்கும் போதே நாடாளுமன்ற தேர்தலை விட்டுவிட்டு அன்னைக்கு இந்திரா காந்தி காமராஜர் எல்லாம் உயிரோடு இருந்த நேரத்தில் அவர்கள் அத்தனை வேலையும் வீழ்த்து விட்டு வெற்றிகின்ற வெற்றி சின்னம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 214 தொகுதியில் தன்னந்தனியா நின்று ஆட்சி அமைக்க முடியும் என்று வரலாறு படைத்த வெற்றி சின்னம். நமக்கு அந்த சின்ன கட்சி 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. ஆக மக்கள் நல்லா இருக்காங்க. இதெல்லாம் பயன்படுத்தி நாம் களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லி